திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பல மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினமும் வருகின்றனர். கொடைக்கானலில் கடந்த ஒரு வாரமாக மாலை நேரத்தில் மழை பெய்கிறது. இந்த ரம்மியமான சூழலில் குணா குகை, கொடையேரி, நீர்வீழ்ச்சிகள், தூண்பாறைகள், பிரையன் பூங்கா என பல இடங்களை பார்த்து மகிழ்கின்றனர். நாகர்கோவிலில் இருந்து காரில் 6 பேர் குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தனர். இன்று மதியம் 1 மணி அளவில் வத்தலகுண்டு கொடைக்கானல் பிரதான மலைச்சாலையில் கார் சென்று கொண்டிருந்தது. பெருமாள் மலை பகுதியில் முன்னால் மெதுவாக சென்ற ஒரு வாகனத்தை முந்தி செல்ல டிரைவர் முயன்றார். அப்போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய கார் சாலை ஓரத்தில் இருந்த தடுப்புச் சுவர் மீது மோதி அந்தரத்தில் தொங்கியது. கீழே விழுந்தால் 30 அடி பள்ளம். காரில் இருந்த சுற்றுலா பயணிகள் அலறினர். பெண்களும் இருந்தனர். விபத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் ஓடி வந்து தொங்கிய காரில் இருந்து ஒவ்வொருவராக பத்திரமாக கையை பிடித்து மீட்டனர். காரில் இருந்த பெண்கள் உட்பட 6 பேருக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. பள்ளத்தில் கார் பாய்ந்திருந்தால் அசம்பாவிதம் நடந்திருக்கும். மலை உச்சியில் தொங்கிய காரில் இருந்து கீழே இறங்கிய பிறகுதான் 6 பேரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். போலீசார் வந்து கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனைவரையும் அட்மிட் செய்தனர். சிகிச்சைக்கு பிறகு கொடைக்கானலை சுற்றி பார்க்காமலே நாகர்கோவிலுக்கு புறப்பட்டு சென்றனர். கொடைக்கானலுக்கு கார்களில் வருபவர்கள் மலைப்பாதையில் வேகம் குறைவாக செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றனர். அதிவேகமாக செல்வது, ஓவர்டேக் செய்வது போன்ற காரணங்களால் இது போன்ற விபத்துகள் தொடர்கதையாக நடக்கிறது என விபத்தை நேரில் பார்த்த வியாபாரிகள் கூறினர்.